மகா பெரியவர் காஞ்சி சுவாமிகள் அவர்கள் தெய்வத்தின் குரல் நூலிலே காஞ்சி மகா சுவாமிகள் அவர்கள் வேதத்தின் நிறைய உட்பொருட்களை பற்றியெல்லாம் அழகாக எழுதியிருக்கின்றார். அதாவது வேதத்தை படிக்காதவர்களுக்கு கூட புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான நுணுக்கங்களோடு அதனை எழுதியிருக்கின்றார். அதாவது வேதத்தை படிக்காதவர்கள் கூட, சமஸ்கிருதம் தெரியாதவர்களுக்கு கூட வேதத்தினுடைய உட்பொருட்கள் புரிகின்ற வகையிலே தன்னுடைய தெய்வத்தின் குரல் நூலிலே அவர் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அதிலே ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். அதாவது மகா பெரியவர் அவர்கள் சொல்கின்றார், ஹொரைசன் என்பார்களே, அதாவது தொடுவானம். இங்கே இருந்து பார்த்தால் ஆகாசமும் பூமியும் அந்த இடத்திலே சேருவது போல இருக்கும். அங்கே ஒரு பனைமரம் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். அந்த பனை மரத்தடிக்கு போனால் பூமியும் வானமும் சேர்கின்ற இடத்தை பிடித்து விடலாம் என்று இங்கே இருந்து பார்க்கின்ற போது நமக்கு தோன்றும். ஆனால் அருகே செல்ல செல்ல அது பொய் என்பது தெரியும். அதாவது தொடுவானமும் அங்கிருந்து வெகு தூரத்துக்கு அப்பால் போய்விட்டது போல் தெரியும். நாம் போக போக அது புரிந்து கொண்டே அதுபோல் சென்று கொண்டே இருக்கும். அதுவும் போய்கொண்டே இருக்கும், நாமும் போய்கொண்டே இருப்போம். ஆனால் தொடுவானத்தை நாம் பிடிக்க முடியாது. அதை பிடிக்க முயற்சி செய்யலாம் என்று நினைப்பது பேதமை. நாம் போய்கொண்டே இருந்தால் அதை பிடிக்க முடியுமா? இந்த பனை மரத்துக்கு வெகு தூரத்திலே இருந்து பார்க்கும்போது இந்த இடத்தில்தான் தொடுவானம் இருப்பது போல் இருந்தது. இந்த இடத்திற்கு வந்தவுடன் அது நம்மை விட்டு இன்னும் வெகு தூரத்துக்கு போய்விட்டது போல் ஒரு பிரமை தோன்றும். ஆகவே அது எங்கே இருக்கின்றது? நீ இருக்கின்ற இடத்தில்தான் இருக்கின்றது. நீ இருக்கின்ற இடம்தான் அது. அப்படி அது என்று சொல்லப்படுகின்ற வெகு தூரத்திலே இருக்கின்ற சுவாமி உன்கிட்டேயே, அதாவது உன் உள்ளேயே இருக்கின்றார். நீயே அதுதான் என்று வேதம் நமக்கு உணர்த்துகின்றது. இறைவனை நாம் எங்கெங்கோ கோவிலிலே சென்று வழிபட தேடிக்கொண்டே இருக்கின்றோம். இறைவனை ஆலயத்துக்கு சென்று வழிபடும் போது நமக்குள்ளே மனதில் ஒரு தெளிவு உண்டாகின்றது, வாஸ்தவம்.